திருச்சி SRM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா காவேரி கூக்குரலோட ஒரு மெகா நிகழ்வு நடக்க இருக்கிறது. இப்போ அமிர்தம்னு சொல்லக்கூடிய மழை நீரை வீடுகளில் நிலங்களில் எப்படி சேகரிக்கிறதுங்கிற தொழில்நுட்ப கருத்தரங்கை நடக்க இருக்கிறது. இது மத்திய மாநில அரசுடைய விஞ்ஞானிகள் மற்றும் முன்னோடி விவசாயிகள், அதாவது வீடுகளில் மழைநீரை சேமித்து கடந்த 20 வருடங்களாக பயன்படுத்திகிட்டு இருக்க முன்னோடியான மக்களும் வயல்வெளிகளில் விவசாய நிலத்தில் பல ஆண்டுகளாக மழைநீரை சேமித்து அதன் மூலம் பயன்பெற்ற முன்னோடி விவசாயிகள் வந்திருக்கிறாங்க. பெரம்பலூர் மாவட்டம், நாங்கள் அம்மாபாளையத்துலேருந்து வந்திருக்கிறோம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் வேலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் பெரியபள்ளிபாளையம் கிராமத்திலேருந்து வர்றேன், திருச்சி மாவட்டம். இந்த மழைநீர் சேமிப்பு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை தவிர விவசாயத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்திருக்கேன். மழை நீரெல்லாம் எப்படி நம்ம சேகரித்து நம்ம நிலத்துக்கு பாய்ச்சலான்றதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து பார்க்கணுன்றதுக்காகவே நம்ம வந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கேங்க. மழை நீர் தான் உயிர் நீர், மழை நீர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால இதை கலந்துக்கணும்னு வந்திருக்கோம். ஒரு 10 ஏக்கரா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். 11 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மெயினாக வந்து நீர் கட்டமைப்பு ஏற்கனவே என்னோட பகுதியில் பண்ணியிருந்தாலும் இன்னும் மேலே வந்துட்டு எப்படி நீர் கட்டமைப்பு உருவாக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாவே இந்த மழைநீர் சேகரிப்பு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதில் இந்த மழைநீர் சேகரிப்பு சம்மந்தமாக இங்கே திருச்சியில் இந்த கூட்டம் நடக்கிறதுனால இங்கே வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். கடலில் இருக்கிற உப்பார இருக்கிற தண்ணீரை ஒரு கூரையிலையும் வந்து இயற்கை வந்து கொடுக்குது. இதை நீ குடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை நம்ம சேமிக்கிறதுக்கு ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செஞ்சதுக்கு காவேரி கூக்குரல் இயக்கத்துக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம். பாலைவனமாக இருந்த இடம் வந்து நடுவில் வந்து 94 ஏக்கர் காடு உருவாக்கிட்டார். ரெண்டாவது என்ன, அந்த மாதிரி ஒரு வறட்சியான இடத்துலையும் சரியான டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒரே வருஷத்தில் நம்ம தண்ணீர் எடுத்துகிட்டு வந்துட முடியும். இந்த யூவி ப்ரொடக்ஷன் போட்டால் அந்த தண்ணி குடிக்கிறதுனால தான், இல்லை ஏற்கனவே வரும்போது ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிட்டு அதை அப்படியே நேரடியாக குடிக்கிறது நல்லதான். சுத்தமான தண்ணியை வந்து எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி தான் விடணும். சுத்தம் பண்ணாமல் விட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். கோவில் சாப்பாடு மாதிரியே இருந்து காலையில் கம்மங்கூழ் கொடுத்தாங்க. அது பிரமாதமாக இருந்துச்சு. 3 வெரைட்டி சாதம் கொடுத்தாங்க. தயிர் சாதம், ஒரு பிரியாணி, அப்புறம் ஸ்வீட் கொடுத்தாங்க. ஒரு 1500-2000 பேருக்கு மதிய உணவு மிக சிறப்பாக ஒரு 10 கவுண்டர்களிலே தனித்தனியாக கொடுக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு சாப்பாடு பரிமாறின விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கேட்டு கொடுத்தாங்க. ஹைஜீனிக்காக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஸோ இந்த ஈவெண்ட்டில் இயற்கை விவசாயத்தினால விளைஞ்ச பொருட்களுக்கான வேல்யூ ஆடட் ஸ்டால்ஸ் நிறையா இருந்துச்சு. அதில் வந்து சத்து மாவு, ஐஸ்கிரீம்ஸு, அரிசி மாவு மாதிரி நிறையா ஆர்கானிக் பொருட்கள் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கைவிடப்பட்ட அபாண்டன் போர்வெல்லில் வந்து எப்படி தண்ணி ரீசார்ஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதன் அவசியம் நான் செய்யலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து தண்ணி சேகரிக்கக்கூடிய ஃபில்டர்லாம் பார்த்தேன் இங்கே. ஸோ அது எப்படி பெங்களூர்ல எல்லாம் வந்து செஞ்சுருக்காங்கிறதெல்லாம் காட்டினாங்க. All is full and even outside the chairs are full. So that means the people are very much interested. They are receptive to all these things. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தியரி சொன்னவங்களும் கரெக்டாக, சயின்டிஸ்ட் சொன்னவங்களும் கரெக்டாக இருந்தாங்க, ப்ராக்டிக்கலாக சொன்னவங்களும் கரெக்டாக இருந்தாங்க. 2 இடத்துல நாங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. இது ஆர்கிடெக்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்காகவே வந்து மெயினாக இந்த கருத்தரங்கு அட்டென்ட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்னோட ஊர்லேருந்து கரூர்லேருந்து வந்திருந்தாங்க. அது அவங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எனக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பதில் கிடச்சி.
என் வீட்டில் வந்து மழைநீர் போகலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான தீர்வு இன்னைக்கு கிடச்சி. மிக்க நன்றி. If we don't harvest rainwater, we have to go deeper and there is no water. நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இன் தட் ஃபீல்ட் வந்துட்டு அவங்களோட அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசி we got lot of inputs. ஸோ ரொம்ப நன்றி டு ஈஷா ஃபவுண்டேஷன் and all the water warriors who came here.